நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ஒரு போர்டு வந்து போட்டிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக கிளாஸ் ஏபி கிளாஸ் டி வந்துருச்சு, ஏன் வந்து கிளாஸ் பி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும். இதிலே நம்மளுடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து நிறைய போட்டு வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் ஏ கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஏபி கிளாஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் ஏ தான். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். கிளாஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து 360 டிகிரி வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். ஆனால் கிளாஸ் பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அடுத்து 180 டிகிரிக்கு வந்து நீங்கள் இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கும் மாடரேட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து, அதாவது 180 கீழே 360க்குள்ளே இருக்கிற இது மட்டும்தான் சிக்னல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நம்ம ஏன் வந்து கிளாஸ் பி போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து நம்ம 360 டிகிரி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 180 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் சேனல் டிரான்சிஸ்டர் மூலிமாவும் இன்னொரு பி சேனல் மூலிமா இன்னொரு 180 டிகிரி வந்து நம்ம ஆம்பிளிஃபை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கு தேவை வந்து என்ன, நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும், வாட்ஸ் வேணும். வாட்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பொதுவாகவே ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து நம்ம கலெக்டரில் சப்ளை கொடுத்துட்டு எமிட்டரில் நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து கலெக்டரில் ட்ரைவ் பண்ணுவோம், எமிட்டரில் சப்ளை கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜாட்ஜிபிடி இந்த மாதிரி ஏஐ டூல் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் அதை கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். கலெக்டர் கரண்ட் பெஸ்ட்டாக எமிட்டர் கரண்ட் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த எமிட்டர் கரண்ட்டை விட வந்து கலெக்டர் கரண்ட் வந்து ரொம்ப அதிகம், அதனால் வந்து அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வேவ்னால தான் நம்ம சூஸ் பண்ணிக்கோம். இது வந்து என்னுடைய ஐடியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சப்வூஃபராக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், நம்மளை வந்து வாட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இன்டர் ரிலேட்டடு. இப்போ நீங்கள் பவர் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த பவர் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கலெக்டர்லேருந்து டேரெக்டாகவே ஸ்பீக்கர் ட்ரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதான் ஸ்பீக்கர் லைனு. இதில் டேரெக்டாகவே கலெக்டர்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஸ்பீக்கர் வந்து ட்ரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். இடையில எந்த ஒரு ரெசன்ஸுமே நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தேவை, நம்மளுக்கு பேஸோடைய ரிசல்ட் வந்து நம்ம அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் டிப் 3536 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டிரைவர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 139140 போட்டிருக்கேன். இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதை சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரண்ட் ரேட்டிங் வந்து அவுட்புட்டில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ohmஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 69 வாட்ஸ் கிடைக்கும். இது 8 ohmஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியது. இந்த போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது. இது உங்களுக்கு அடுத்தது அப்டேட்டாக வரும். ஒரு 1 month கழித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். இதோடைய சவுண்ட் டெஸ்டிங் தான் உங்களுக்கு வந்து டெமோ போர்டில் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். வித்து வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து TDS 7419 வந்து நம்ம டெமோ போர்டு போட்டிருந்தீங்கன்னா அதோட வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து டிசைன் பண்ணி நம்ம ஒரு 30 நாள் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் போர்டாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போர்டு எப்போ கிடைக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஒரு 30 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த போர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சவுண்ட் டெஸ்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பி ஆம்பிளிஃபையருக்கு எதுக்கு போகிறோம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த போர்டை வந்து நான் ஹீட்ஸிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்புட் வந்து சப்ளை வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் ப்ரீ ஆம்பிளிஃபையராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த 7419 டெஸ்டிங் கிட்டு வந்து நான் இதில் மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு USB பிளேயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சாங்ஸ் போட்டு நம்ம கேட்கலாம். இப்போ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே பண்ணி கேட்க முடியும். இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸு ட்ரிபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0 dBயில் தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு சவுண்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ சாங் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பி ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.